பக்தி உள்ளவனே தேவன் தமக்கனை தெரிந்து கொண்டார் மாதிரி ஆண்டவர் அவரோட பக்கம் இழுத்துட்டாரு. அதுல உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. ஒரு தடவை உங்க மகன் இறந்து ஒரு 10 நாட்கள் கழித்து நீங்க ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சிங்க. அந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொன்னாங்க, பையன் இறந்தாச்சு, இவங்க என்ன ஊழியம் செஞ்சாங்க, பிள்ளைய பறி கொடுத்தாச்சு, இனி இவங்க ஊழியமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு எழும்பிச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்க எப்படி ஊழியத்தை வெற்றிகரமாக செஞ்சீங்க, என்ன பண்ணுனீங்க, அதுல தேவன் உங்களை நடத்தின விதம் என்ன, அதை சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் இதை கேட்குறவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனம். கண்டிப்பா. இப்போ என்னன்னா, செப்டம்பர் 25ஆம் தேதி அவன் மரித்து போனார். பையன் மரித்து போனார். மரித்து போன பிறகு அன்னைக்கு எல்லாமே மறுநாள் டெத்துக்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. நாங்கள் அந்த பரியல் பண்ணுற அன்னைக்கு வந்து எல்லா போதகர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இனி இவங்க கர்த்தருடைய ஊழியத்தை தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லை, இவங்க கர்த்தரை கைவிட்டுட்டாரு. ஆமாம் ஆமாம், இவங்க சாட்சி இல்லாத போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. காதில் அந்த வார்த்தையில கேட்குறேன், ஆனால் என்னால் திரும்பி பேச முடியல. துக்கத்தில் இருக்கும்போது பேச முடியல. அந்த ஒரு சூழ்நிலை ரொம்ப 2 பேருமே நொறுக்கப்பட்டுட்டோம். ஏன்னா அப்போ உண்மையாகவே நாங்கள் சாட்சி இல்லையா, என்னுடைய ஜபங்கள் சரியில்லையா அப்படின்றதுலாம் எங்களுக்கு ஒரு தேவை, எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டோம். அப்புறம் வந்து அந்த அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் அந்த சூழ்நிலையில தான் 2ஆம் தேதி அவனுக்கு வந்து அந்த ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தோம். இவ்வளோ சீக்கிரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லை எங்களுக்கு கேம்ப் இருக்குது, அதை கர்த்தருடைய ஊழியத்தை தொடங்கியாச்சு, நாங்கள் இது கேன்சல் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் வைராக்கி வைக்கக்கூடாது, இதுக்கு ரத்த சித்தமானால் பரலோகத்தில் காணக்கூடியமானால் கண்கள் திறக்கப்பட்டால் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, பின்னாடி கேம்ப்புக்கு அன்றைக்கே கேம்ப்புக்கான இன்விடேஷன் கொடுக்குறேன். அந்த ப்ரேயர் மீட்டிங் தம்பியோடைய பரியல் முடிஞ்சு அவருடைய ப்ரேயர் மீட்டிங், ஆமாம், கொடுக்கும்போது எல்லாருமே ஒரு சில பேர் முகம் சொல்லிச்சு கொண்டு, இது தேவை கிடையாது, இவ்வளோ செலவு பண்ணி பையனை மிஸ் பண்ணிட்டீங்களே, இது இப்போ தேவையா, திருப்பியும் கர்த்தருடைய ஊழியமானாங்க. இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய முடியாது, தேவன் திட்டம் வைத்தார். அந்த கேம்ப் பெரிய ரிவைவல் கேம்ப் அன்னைக்கு. என்னென்னா, அவனை பார்க்காதவர்கள்லாம் புதிதாக வந்த அநேக விசுவாசிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தம்பியை நாங்கள் பார்க்குறோம், அவனுக்கு எப்படி நாங்கள் கேட்டோம், எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்னா ஒரு பொய் சொல்லலாம், எப்படி நீங்கள் வரல, நாங்கள் தரிசனத்தை பார்க்க இந்த இடத்துல உலாவுற மாதிரி எங்களுக்கு தெரிகிறது, கழுத்துக்கு கீழே அவனுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் ஒரு திட்டம் பண்ணோம், என்னென்னா கண்டிப்பாக கழுத்து கீழே தான் அவனுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணது. ஸோ இந்த இடம் பிரகாசமாக இருந்தது, அவனை ஒரு தேவ தூதனை போல் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி காரியங்களை எங்களுக்கு வந்து உண்மையாக அந்த கேம்புக்கு அப்புறம் பெரிய ஒரு சாட்சி, நல்ல ஃபீட்பேக் வந்தது. ஸோ ரொம்ப அமோகமான அந்த ஒரு கேம்பை தேவன் நடத்தி கொடுத்தார். நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே நம்ம நொந்து போய் இருக்கிற நேரத்தில் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு கடினமாக ரொம்ப காயப்படுத்திருக்குதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுக்கு மத்தியிலையும் நீங்கள் கட்டாயம் ஆண்டோட ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி செஞ்சது ஆண்டோட நாமத்தை மகிமை. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது இல்லையா?